சபை எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? சபையில வாழ்வதை பற்றி பேசாமல், வாழ்வதற்கான காரியங்களை குறித்து பேசாமல் வேற என்ன பேசணும் சபையில? The psychology of money. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சபை ஒன்ன சொல்லி கொடுக்கலன்னா மக்கள் உலகத்திடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், சபை சில சப்ஜெக்ட்ஸை பேசியே ஆகணும். மணி, பவர், செக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. மணி, பவர், செக்ஸ். ஆனா அந்த மூணை பத்தியும் நம்ம பேசவே மாட்டோம். இன்னைக்கு செக்ஸ் பத்தி நான் பேச போகிறேன் அப்படின்னு எல்லாரும் குனிஞ்சு பைபிள் படிக்கிறாங்க. கேட்டா 2-3 பிள்ளைன்றாங்க. எப்படி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது, இதெல்லாமா சபையில பேசுவாங்க. அப்ப சபை எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க சபையில? வாழ்வதை பற்றி பேசாமல், வாழ்வதற்கான காரியங்களை குறித்து பேசாமல் வேற என்ன பேசணும் சபையில? அப்போ வேற ஒரு ரிலீஜியஸ் சென்டரா மாத்திட்டாங்க. No, church is not a religious center, it's a life center. ஆமென். அது ஜீவனின் மையமாய் இருக்கும்படி இயேசு வந்தார். ஆமென். அதை பத்தி பேசணும். We must talk power, sex, money. ஆமென். ஏன்னா இந்த 3 ரொம்ப வலிமையானது. இந்த 3 வலிமையான காரியங்கள் தேவனுடைய பார்வையில் பேசப்படலன்னா அது என்னைக்குமே பிரச்சனைக்குரியதா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பாருங்க, பிரச்சனைக்குரியதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த 3 தான் சவாலானதா இருக்குது. இந்த 3 காரியங்கள் என்ன பண்ணணும்? நாம வேதம் இதை பற்றி என்ன பேசுகிறது, கர்த்தர் எப்படி இதை உண்டு பண்ணாரு, கர்த்தருடைய பார்வையில இருந்து இதை எப்படி பார்க்கணும், இது எப்படி தராரு, இது எப்படி பயன்படுத்தணும், இதுல எவ்வளவு நன்மை இருக்கு, இதெல்லாம் பேசணும். ஆமென்.